ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க சீக்ரெட் ட்ராமாவோட 6th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயினுக்கு இந்த தோக்கு வந்து தன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு தெரிய வந்திருக்கும். அவளோட பரவலை கேன்சல் பண்றதுக்காக அவதான் சரியா குழந்தைய கவனிச்சுக்காத மாதிரி ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக சாம்க்கு ஏதோ மருந்து கொடுத்திருக்கான். அடுத்து அவளோட அப்பா ஏதோ தெளிவா பேச ஆரம்பிக்கவும் ஒருவேளை அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமோன்னு எங்கேயோ கொண்டு போய் அவரை நடுரோட்ல விட்டுட்டு வந்துட்டான். ஆனா கேட்டா நான் எதுவும் பண்ணல, அந்த சந்தர்ப்பம் தான் என்ன அப்படி பண்ண வச்சதுன்னு நல்ல மாதிரியே பேசுறான். இன்னொரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஆனா ஹீரோயின் சைட்ல லவ்னு எதுவும் வரல, ஆனா நிறைய நம்பிக்கை அவன் மேல இருக்கு. அந்த நம்பிக்கை காதலாகுதா தோகனை ஹீரோயின் பழி வாங்குறாளாங்கிறத இந்த பாட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ தோகனை கூப்பிட்டு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நீ ஜியாங் 2 பேரும் இருந்திருக்கீங்க, நீ தான் காரை ஓட்டி இருந்திருக்க அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி அவன் பார்த்து டெலீட் பண்ண வீடியோவை அவனுக்கே பிளே பண்ணி காட்ட இந்த ஃபைல் என்ன ஒரு குற்றவாளின்னு ப்ரூவ் பண்றதுக்கு போதுமான ஆதாரம் இல்லைன்னு அவன் தைரியமா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வந்திருந்தாலும் இப்போ நேரடியா ஹீரோனை தேடி வந்து அவளை மிரட்ட ஆரம்பிக்கிறான். என்ன சொன்ன அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டியா? நானும் உங்க அளவுக்கு கீழ்த்தரமானவ இல்ல, நான் தான் சொன்னேன் நான் ஜெயிலுக்கு போனதை பத்தி ரெக்ரெட் பண்ணல, உங்களுக்காக ஜெயிலுக்கு போனதை நினைச்சதை ரெக்ரெட் பண்றேன்னு. என்ன நீ திரும்ப திரும்ப நீ எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லி காட்டிட்டு இருக்க? நீ பண்ண சாக்ரிஃபைஸ்னால நான் தான் நிறைய இழந்திருக்கேன். அப்படி நிறைய இழந்திருந்தீங்கன்னா இவ்வளவு பயம் உங்கள்ட்ட தெரியாது. இழந்தது அதிகம் நாங்கிறதுனால தான் என்கிட்ட எந்த பயமும் இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை மாதிரி கிடையாது, முதுகுல குத்த மாட்டேன். நியாயமா உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதைத்தான் வாங்கி கொடுப்பேங்கிறா. நீ என்ன நினைக்கிற? அந்த மின்ஹியோக்கும் பக்கத்துல இருக்கனால என்ன என்ன வேண்டாலும் பண்ணிடலாம்னு நினைக்கிறியா? அவனையும் உன்னையும் பிரிக்க எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது அப்படின்னு அவன் மிரட்டுற மாதிரி பேச ஹீரோயினை வாட்ச் பண்றதுக்குனே ஹீரோ சோயை விட்டுட்டு போயிருப்பானாட்டு இருக்கு. அவன் இடையில புகுந்து மேடம் எதுவும் பிரச்சனையான்னு கேட்கவும் இல்ல சார் சில சந்தேகம் கேட்க வந்தாரு, அவர் சந்தேகம் தீர்ந்துருச்சு, அவர் போயிட்டு வருன்னு சொல்லிட்டு இவ உள்ள போயிடுறா. தோகனுக்கு தான் குழப்பமா இருக்கு, இவ இந்த ஆக்சிடென்ட் கேஸ் மூலமா தன்னை தண்டிக்கும்னு நினைக்கல, அவளோட கோவம் ஃபுல்லா அவ அப்பாக்காகவும் அவ பையனுக்காகவும் தான். அந்த 2 கேஸ்லயும் தன்னை மாட்ட வைக்கணும்னாலும் அவளுக்கு ஆதாரம் தேவை, அது அவளால முடியாதுன்னு தைரியமா தான் இருக்கான். இப்பவும் லாயர் ஆச்சே, அதுவும் கிரிமினல் லாயர் இல்ல, லாயரே கிரிமினல், அப்புறம் தைரியம் இல்லாம இருக்குமா? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல ஹீரோனுக்கு வேலை முடியும், ஹீரோ அவளை தேடி வந்தாராம். ஈவினிங் உன்னை தோகன் பார்க்க வந்ததா சொன்னாங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் ஏன் வந்தாருன்னு என்னால உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, சாரின்னு சொல்ல நீ சாரியோ எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கலைனா கூட நீ தப்பா எடுத்துக்காதன்னு சொன்னேனாவே நான் உன்னை நம்புவேன், எனக்கு உன் வார்த்தை மேல நம்பிக்கை இருக்கு, நான் இப்போ உன்னை தேடி வந்தது இதை பத்தி விசாரிக்கிறதுக்கு இல்ல அப்படின்னு அவளை கூப்பிட்டு வச்சு ஹாப்பி பர்த்டே சாங் பாட சொல்றான். எதுக்கு? நான் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டியிருக்க, ஆஃப்டர் ஒரு ஃபேமிலில இந்த குழந்தைக்கு பர்த்டே சாங் பாடி காட்டினல அதே மாதிரி பாடு சரின்னு சொல்லிட்டு இவளும் பாடுறா. இல்ல ஸ்ருதி வரல, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுங்க. அவ திரும்ப ஸ்டார்ட் பண்ண ஐயோ பல்லவி வரலங்கிறான். அப்புறம் அவளு தொண்டையில சரி பண்ணிட்டு திரும்பவும் அதே பர்த்டே சாங்க பாட ஐயோ ராகவியும் வரலங்கிறான். இவ திரும்பவும் பாடுவாளாம். மதியானம் நீ பாடின பர்த்டே சாங்க பார்க்கும் போது நல்லா இருந்துச்சு, இப்ப ஏதோ ஒண்ணு இடிக்குது அப்படின்னு இவனே அவளை மாதிரி பாடி காட்டுறான். ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாடி காட்டுறா. பாட்டோட எண்டிங்ல யாருக்கு பர்த்டே விஷ் சொல்றேன்னு தெரியாமையே அவ ஹாப்பி பர்த்டே பாஸ்ன்னு முடிக்க அவனும் இதைத்தான் எதிர்பார்த்தேங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். இதெல்லாம் அப்படியே தூரமா வந்து சோய் போட்டோகிராஃப் எடுத்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா சோஃபி அங்க வந்துடுறா. ஆக்சுவலா இந்த நேரத்துல ஹீரோவும் சோஃபியும் அவனோட பர்த்டேக்காக ஒரு போட்டோ ஷூட் எடுத்திருந்திருக்கணும். போட்டோ ஷூட்டோட எண்டிங்ல அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக சோஃபி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா அவன் வராதனால அவனை தேடி இங்க வரவும் இங்க இந்த காட்சியை பார்க்க கையில இருக்கிற பர்த்டே கிஃப்ட் அவன் மூஞ்சிக்கு நேரா தூக்கி எறிஞ்சு ஹாப்பி பர்த்டேங்கிறா. அப்பதான் ஹீரோனுக்கு தெரிய வருது இவனுக்கு உண்மையிலேயே பர்த்டேன்னு. சாரி சோஃபி, காலையில இருந்து பிஸியா இருந்தேன்னா இன்னைக்கு ஸ்டுடியோக்கு போட்டோ ஷூட்டுக்கு வரணுங்கிறதே மறந்துட்டேன், இது நீ இப்ப பண்ணிட்டு இருந்தியா அதுதான் பிஸிங்கிறியா அப்படின்னு அவ ஹீரோயினையும் ஹீரோவையும் நக்கலா பார்த்துட்டு அங்க வந்து போயிடுறா. சோஃபி கிஃப்ட் எல்லாம் தூக்கி எரிஞ்சதுல ஹீரோக்குமே ஒரு மாதிரி தான் இருக்கும். அவனும் உடனே கிளம்பிடுறான். கார்ல வந்துட்டு இருக்கும் போதே சோய் எடுத்து வச்சிருந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். போட்டோ பார்க்கும்போது பழைய மாதிரி அவனுக்கு சிரிப்பு முகத்துல வர ஆரம்பிச்சிருதா. பாஸ் நீங்க ஜியா கிட்ட ஆக்சிடென்ட் அப்ப என்ன நடந்துச்சுங்கிறது கேளுங்க, மேபி அவங்க உங்கள்ட்ட உண்மையை சொன்னாலும் சொல்லாங்க, அவ சொல்ல மாட்டா அதான் அவ அப்படின்னு அவளை ரொம்ப புரிஞ்சு வச்ச மாதிரி பேசுறான். நெக்ஸ்ட் இல்ல ஹீரோவும் ஹீரோயினும் ரெஸ்டாரண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்காக ஒரு லேடியை பார்க்க போறாங்க. அவங்க ஆல்ரெடி கே குரூப்ல ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. ரெஸ்டாரண்டோட ப்ரொபோசலை காட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு விருப்பமா என்னன்னு கேட்க போறாங்க. அவங்களுமே இப்ப ரீசென்ட் டைம்ல அமௌண்ட் கையில வச்சுட்டு எதிர இன்வெஸ்ட் பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரியான சந்தர்ப்பத்துல ஹீரோவும் ஹீரோயினும் அங்க போறாங்க. கூடவே தோகனும் போயிருந்திருப்பான். ஏன்னா என்னதான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் லீகலா பண்றதுக்கு ஒரு அட்வைசர் தேவை, அதுக்காக தான் அவனும் வந்திருப்பான். அந்த லேடியும் கம்பெனியோட உண்மையான நிலவரம் என்னன்னு கேட்க ஒரு லீகல் அட்வைசரா பட்டும் படாம பக்குவமா பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீங்க கே குரூப்போட ஷேர் ஹோல்டருங்கனால உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்திருக்கும்னு ரெஸ்டாரண்ட்டை விற்கிறது தான் இப்போதைக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுக்குறான். சோ அவங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த ப்ரொபோசல் ஏத்துக்கிறதா இல்ல இவனோட அட்வைஸ் ஏத்துக்கிறதுனால குழப்பமாயிடும். கீழே நின்றுட்டு மேடம் நான் உங்களோட கிச்சனை ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டுமான்னு சொல்லிட்டு இவ கையோட ஏதோ சாஸ் கொண்டு வந்திருப்பாளாட்டு இருக்கு. அதை வச்சு வெஜ் ரோல் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து அவங்களுக்கு பிளேட்ல சர்வ் பண்றா. என்னது இதுன்னு கேட்க மேம் இது வெஜ் ரோல், ஆனா பார்த்தா வெஜ் ரோல் மாதிரியே இருக்காது, அதுவும் அந்த வெஜ் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்காதது, அதை அவ டேஸ்டியா கொண்டு வந்து செஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னா சின்ன வயசுல ஹீரோனுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா அவ கண்டிப்பா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணுங்கிறதுக்காக அவங்க அப்பா ஒரு ஸ்வீட் சாஸ்ல வெஜிடபிள்ஸ் வச்சு டிஷ் செஞ்சு கொடுப்பாரு. அதுதான் இவ ரீமேட் பண்ணி கொண்டு வந்திருக்கா. அந்த ஸ்டோரியை கேட்டதான் அவங்க கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி அந்த வெஜிடபிளையும் எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த சமயத்துல இந்த தோகன் இருந்துட்டு ஜியாங் நீங்க சொன்ன உங்க அப்பா கதை
நல்லா இருந்துச்சு, ஆனா கதையை வச்சு இங்க பிசினஸ் பண்ண முடியாது, காரியம் நடந்தாதான் பிசினஸ் ஆகுங்கிறான். உன்னை ஹீரோ வந்துட்டு தோகன் லீகலா அட்வைஸ் பண்றது மட்டும்தான் உங்க வேலை, பிசினஸ் கெடுக்கிறது உங்க வேலை இல்லைங்க. இதெல்லாம் பாக்குற அந்த லேடி இருந்துட்டு 3 பேருமே ஒரே கே குரூப்ல இருந்து தான் வந்திருக்கீங்க, வந்ததுக்கான காரணம் வேற வேறையா இருந்தாலும் உங்ககிட்ட ஒற்றுமை இல்ல, இதுல இருந்தே தெரியுது கண்டிப்பா கே குரூப்போட சேர்மனோட நிலைமை சொல்லிக்கிற மாதிரி இல்லையாட்டு இருக்கு, அதனாலதான் உங்களுக்குள்ள பிரிவினை தெரியுது, உங்க கம்பெனி மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லாதப்போ எப்படி என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லலாம், சாரி என்னால முடியாதுன்றாங்க. இப்படி அந்த லேடியை குழப்பி வந்தா தோகன் வந்திருப்பானாட்டு இருக்கு. அவன் நினைச்ச காரியம் நடந்துருச்சுன்னு அவன் ஹீரோயினையும் நக்கலா பாத்துட்டு இருக்க. ஹீரோயின் வந்துட்டு கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட சாரி கேக்குறா, என்னாலதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு, ஜியாங் நீ தப்பா நினைச்சுக்கல, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா, எப்பவுமே உன்னை சுத்தி நடக்கிற எல்லா ஃபெயிலியர்ஸ்க்கும் நீ தான் காரணம் நினைச்சு உன் மேல பழி தூக்கி போட்டுக்காத, எப்பவுமே ஈஸியான வேலை என்னன்னா ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா டப்புன்னு அந்த பழி அடுத்தவங்க மேல தூக்கி போடுறது, அது இருக்கதே இருக்கான் தோகன்ல, அவன் மேல பழி தூக்கி போட்டு நம்ம ஜாலியா இருந்துக்கணும், சோ இனிமே நீ யாருக்காகவும் சாரி சொல்லக்கூடாது, யாரோட தப்பையும் உன் தலையில தூக்கி போட்டுக்கிட கூடாதுன்னு விளையாட்டா சொல்ற மாதிரி இருந்தாலும் சீரியஸா தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில இவன் ஹீரோனை கொண்டு வந்து அந்த குடோன் வாசல்ல விடவும் ஒரு நிமிஷம் சார்னு சொல்லிட்டு இவன் ஹேண்ட் பேக்ல இருந்து ஒரு ஸ்வீட் பண்ண எடுத்து அவன் கையில குடுக்குறா. என்னது இது, இல்ல அன்னைக்கு உங்களோட பர்த்டேக்கு நான் எதுவுமே உங்களுக்கு குடுக்கல, இங்க ஓவன் இல்லாதனால இந்த ஸ்வீட் பண்ண குக்கர்ல தான் செஞ்சேன், இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க, எனக்கு ஸ்வீட்னா பிடிக்காது, அப்ப உள்ள வந்து எங்க கூட டின்னர் சாப்பிடுறீங்களாங்க. அவன் எதுவுமே சொல்லாம யோசிச்சுட்டு இருப்பானா. ஓகே சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, குட் நைட்னு சொல்லிட்டு இவன் கிளம்பவும் இவன் பின்னாடியே வந்து அவ கையில இருந்து பண்ண வாங்கிட்டு எனக்குன்னு உள்ளதை நான் எப்பவுமே விட்டு கொடுக்கறது இல்ல, சரிவா டின்னர் சாப்பிடலான்னு இவன் குடோன்குள்ள வர. அங்க ஆல்ரெடி டின்னர் செட்டப்ல ரெடியா இருக்கும். ஸ்டெல்லா ஹீரோ பார்த்தது வாங்க சார் கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கீங்க, நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு ஏதோ ஒரு மருந்து டப்பா மாதிரி ஒன்னு எடுத்து காட்டுறாங்க. நம்ம ஊர் லேகியம் தான், சாப்பிட்டதுக்கு அப்புறமா இல்ல சாப்பாடு கூடயோ அதை சேர்த்து சாப்பிட்டா சீக்கிரமே சாப்பாடு ஜீரணம் ஆகும், உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுல விருப்பமான்னு கேட்க அவனே இன்வெஸ்டர் இல்லாம தான் அல்லாடிட்டு இருக்கான். பென்னி இருந்துட்டு இந்த பிசினஸ்க்கு நான் உடன்படல, திரும்ப ஒரு முறை என்னால ஜெயிலுக்கு எல்லாம் போக முடியாது, இந்த பாட்டில் இன்னைக்கே குழி தோண்டி புதைக்கிறேங்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்க ஹீரோ வந்துட்டு இன்னைக்கு பாஸோட பர்த்டே, அதனாலதான் அவரையும் நம்ம கூட டின்னர் சாப்பிட இன்வைட் பண்ணிருக்கேன்னு சொல்ல எப்பவும் இல்லாம பென்னி ரொம்ப ஆர்வமா என்ன உன் பாஸ்க்கு பர்த்டேவா, அப்ப பர்த்டே சாங் பாடிட வேண்டியதானே, அவங்களே ஸ்வீட்டா பாட்டெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்க, கூட சேர்ந்து மத்தவங்களும் பாடுறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுது. அப்படியே பாடிட்டே இருந்தவங்க திடீர்னு ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க, பர்த்டே பம்ப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவனால வலி தாங்கவே முடியல, ஜோய் என்ன காப்பாத்து அப்படின்னு அவன் திரும்ப அடி கொடுக்கறதுல ஜோயும் அங்க ஒரு ஆளை நிக்கவும் எப்பவும் அமைதியா தான் சொல்றத மட்டும் கேட்டு நடக்கிற ஜோய் இன்னைக்கு தன்னை அடிப்பான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல. டேய் நீயும் மாடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு அதிர்ச்சி ஆயிடுது. அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அமைதியா இருக்கிற ஜோய பாட்டெல்லாம் பாட வைக்கிறாங்க. ஹீரோவும் அதெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு அவன் கையில இருக்கிற ஸ்வீட் பன் எடுத்து சாப்பிடுறான். அந்த ஸ்வீட் பன் மட்டும் இல்ல, அந்த இடமே ஒரு மாதிரி அவனுக்கு நல்லா இருக்கு. அன்னைக்கு அந்த நாள் ஹாப்பியா இருந்தாலும் பிசினஸ்ல இன்னும் ப்ராப்ளம் முடிஞ்ச மாதிரி இல்ல. சோ தொடர்ந்து அவனால ஆன எல்லா முயற்சிகளையும் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் அன்னைக்கு அந்த லேடி அவ கொண்டு போய் வச்ச அந்த வெஜ் ரோல பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்கல்ல. சோ அவங்க டேஸ்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால ரெஸ்டாரண்ட்ல எந்த வகையெல்லாம் டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணி டிஷ் கொடுக்கலாங்கிற விதமா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய டிஷ் செஞ்சு அவங்களுக்கு பேக் பண்ணி அவங்க வீட்டுக்கு கொண்டு வர அவளை உள்ள விடுறது இல்ல. இருந்தாலும் இவளோட பேரு அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் எல்லாம் சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் கையில அந்த பேக்க கொடுத்துட்டு வந்துடுறா. இன்னொரு பக்கம் சோஃபி எப்படியும் அவளுக்கும் ஹீரோக்கும் தான் கல்யாணம் ஆக போகுதுன்னு இன்விடேஷன்ல அவ செலக்ட் பண்ணி வச்சுட்டா. அவ தோகன் கிட்ட அந்த லேடி பிசினஸ் உமன் எப்படி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கல்ல, இல்ல ஏதோ சின்ன சின்ன எமோஷனல் மொமெண்ட்டுக்காக அவ்வளவு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு அவங்க முட்டாள் கிடையாது. இதோ இந்த இன்விடேஷன் உண்மையிலேயே இந்த கல்யாணத்தை நீ விரும்பிதான் பண்றியா, இது கண்டிப்பா உனக்கு தேவையா, இதெல்லாம் விட்டுட்டு நீ என் கூட வந்துட முடியாதாங்கிறான். ஏன் தோகன் உங்களுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்குமா, ஆமா உனக்காக நான் என்ன வேண்டாலும் பண்ணுவேன், நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா அது உனக்காக தான், உங்க சின்சியாரிட்டி புரியுது, ஆனா என்னால மீடியோக்கு கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியாது, வேணா உங்களை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு அவ சிரிச்சுட்டே கேட்கிற மாதிரி இருந்தாலும் சீரியஸா கேட்கிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் இவன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும், என்ன நீ அவ்வளவு தூரம் சீப்பா நினைச்சிட்டியான்னு அவன் அவளை கிஸ் பண்ற மாதிரி போக அவ்வளவு அப்போஸ் பண்றதுல இருந்தாலும் இவன் பாத்துலயே ஸ்டாப் பண்ணி அவளையே பாத்துட்டு இருக்க. அவ சிரிச்சுட்டே எல்லாரும் நம்ம 2 பேரும் ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா இந்த உலகத்திலேயே சிறந்த முட்டாள்கிற பட்டம் உங்களுக்கு எனக்கு தான் கொடுக்கணுங்கிறா. இந்த தோகன் அவனோட அப்பா அம்மா கிட்ட வந்து அவங்களோட பழைய வீட்டை காலி பண்ண சொல்றான். அவங்களுக்காக புதுசா ஏதோ வீடு பாத்துருக்காங்கிறான். என்னடா திடீர்னு அவ்வளவு பெரிய வீட்டுல நம்ம இருக்க போறோம்னா அதுக்கு செலவெல்லாம் ஆகும்ல, நான் எல்லாம் முடிவு பண்ணிட்டேன்ப்பா, நம்ம இனிமே அங்கதான் ஸ்டே பண்ண போறோம், சீக்கிரமே இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகுற வேலையை பாருங்கிறான். சோஃபியோட தரத்துக்கு தன்னை உயர்த்திக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்றானாட்டு இருக்கு. ஆனா அவ்வளவு பணம் இவனுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு தான் தெரியல. ஹீரோ சில ஃபைல்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ லாயர் கிம் அங்க வந்து உன்னோட அப்பாவோட ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 2 டேஸ்ல அவளை நார்மல் வார்டுக்கு மாத்திடுவாங்க, 15 நாள் அப்பாவே இங்க வந்துருவாரு, அப்புறம் கங்க்ராச்சுலேஷன் உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சதா கேள்விப்பட்டேன், அதுவும் உன் கூட அன்னைக்கு ஒன்னா வந்த பொண்ணு தான் அதுக்கு காரணம்னு தெரிய வந்தது, யார் அந்த பொண்ணு, என்னோட பார்ட்னருங்க மின்ஹியூ, நான் ஒரு அண்ணன் முறையில உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், பொண்ணுங்க விஷயத்துல நீ கொஞ்சம் விலகியேரு, அப்பாக்கு தெரிய வந்துச்சு திரும்பவும் டென்ஷன் ஆயிடுவாரு, உனக்கும் சோஃபிக்குமான கல்யாணம் தான் கே குரூப்க்கு நல்லது மறந்துடாதங்கிறாரு. அப்ப அதே கே குரூப்புக்காக தான் தோகனை இன்னும் கம்பெனிக்குள்ள வச்சிருக்கீங்களா, என்ன பண்றது, அது சேர்மனோட டெசிஷன், அவன் கையில இப்போதைக்கு நம்ம சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் அதிகமாவே இருக்கு, அதனால
அவன் கம்பெனிக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அவன் என்னதான் கம்பெனிக்கு எதிரான ஆதாரம் வச்சிருந்தாலும் நம்ம கம்பெனிக்குன்னு நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணிருக்கான். கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட வச்சிருக்கலாம். அவனால ஆபத்துன்னு தெரியற வரப்போ அவனுக்கு எதிராக நம்ம ஏதாச்சும் செய்யலாங்கிறாரு. நெக்ஸ்ட் சீன்ல வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்க போறதாவும் அதுக்காக ஹோம் சர்வீஸ்க்கு கே ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆட்கள் அனுப்ப சொல்றாங்க. அதுலயும் பர்டிகுலரா இந்த எம்ப்ளாயி தான் நாங்க விரும்புறோம்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறாங்க. வந்து பார்த்தா இது சோஃபியோட வேலை தான். அவ பிளான் பண்ணி தான் அந்த வீட்டுக்கு தன்னை ஹோம் சர்வீஸ் பண்ண வர வச்சிருக்கான்னு அங்க போனதுமே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. இருந்தாலும் வந்த வேலையை அவ செய்ய ஆரம்பிச்சிடறா. கொஞ்ச நேரத்திலேயே சோஃபியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க பார்ட்டிக்கு வராங்க. எதுக்கு பார்ட்டினா அன்னைக்கு ஹீரோட பர்த்டேவை அவளால சரியா செலிப்ரேட் பண்ண முடியாம போயிருக்கும்ல. இன்னைக்கு அதை செலிப்ரேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கா. அதையும் ஹீரோயினை முன்னாடி வச்சுட்டு பண்ணுங்கிறதுக்காக தான் இவ்ளோ செட்டப்பும். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோவும் வந்தாடுறான். வா மின்ஹூக், பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ் பாரு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு விஷ் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு அவர் ரொம்ப சிரிச்ச முகமா ஹீரோவோட கைய பிடிச்சுக்க. அப்பதான் அவன் ஆப்போசிட்ல ஹீரோயினை பாக்குறான். ஆரம்பிச்சிட்டாளா இவ வேலைய அப்படின்னு அவன் கோவப்பட பாப்பானா. மின்ஹூக், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்துன்னு நினைச்சேன்னா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். சைலண்டா என் பக்கத்துல வந்து உட்காருன்னு ஹீரோ டைனிங் டேபிள்ல உட்கார வச்சுட்டு வேணும்னே நீ வேலைக்காரி தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஹீரோயினை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. கடைசி எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கவும் அவ காஃபி வேணும்னு ஆர்டர் கேட்க ஹீரோயின் அதையும் செய்யறதுக்காக கிச்சன் ஏரியாக்குள்ள போறான். அதுக்கு மேல ஹீரோவால பொறுமையா இருக்க முடியல. அவனும் பின்னாடியே போயிடுறான். சாரின்னு சொல்ல, நீங்க எதுக்கு சார் சாரி கேக்குறீங்க, இதானே என்னோட வேலை, அதை நான் செஞ்சுதானே ஆகும்னு இவ காஃபி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவும் தேங்க்ஸ்ங்கிறான். தேங்க்ஸ் இதுக்கு, நீ அந்த லேடிக்கு சில ஸ்பெஷல் டிஷஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சல, உன்னோட சின்சியாரிட்டிக்காகவே அவங்க நம்ம ரெஸ்டாரண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. இவ அன்னைக்கு அந்த டிஷ்ஷை கொடுத்துட்டு வந்ததுதான் அவங்க சாப்பிடுவாங்க, அதுக்காக இவ்வளவு பெரிய டெசிஷன் எடுப்பாங்கன்னு இவ எதிர்பார்க்கவே இல்ல. சோ சந்தோஷத்துல ஹீரோட கையை பிடிச்சிட்டு உண்மையாவா சொல்றீங்க அப்படின்னு அவ எப்போ மாதிரி இல்லாம மனசார சிரிக்க ஹீரோவும் அவளை பாத்துட்டு இருப்பானா. அப்ப கரெக்டா சோஃபி அங்க வந்துடுறா. காஃபி கேட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அவ அதிகாரம் பண்ணவும் இதோ கொண்டு வந்துடுற மேடம்னு இவ பதட்டத்துல காஃபி ட்ரேவை கீழே போட்டு உடைச்சிடுறா. நான்சென்ஸ்னு சோஃபி கத்த ஹீரோனும் அவசரமா அதெல்லாம் கிளீன் பண்ண போவலாம். ஹீரோ வந்துட்டு ஜியாங் தள்ளி நில்லு, மேற்கொண்டு உன்னை காயப்படுத்திக்காதுன்னு அவனே கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவ வேலைக்காரி தான் நம்ம காட்டலாம்னு நினைச்சா நான் இவளுக்கு வேலைக்காரங்கிற மாதிரில நடந்துக்கிறான்னு சோஃபி அவங்கள பாத்துட்டு ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு ஹீரோ கிச்சன்ல இருந்து வரவும், என்ன மென்யூ கிச்சன்ல உன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சாட்டு இருக்கு, உனக்கு ஃபன்னா ரொம்ப பிடிக்குமே, அதுக்காகவே நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல அங்க தோகன் வரான். சர்வன்ட் அந்த டெசர்ட் எடுத்துட்டு வான்னு சொல்ல ஹீரோனும் கேக் எடுத்து அந்த ஹாலுக்கு வருவாளா. சோ ஹீரோ தோகன் ஹீரோயின் 3 பேரும் ஒருத்தர் மாறி மாறி பாத்துக்கிறாங்க. சோஃபி சிரிச்சுட்டே, என்ன மென்யூ உனக்கு எப்பவும் இந்த மாதிரி விளையாட்டு தானே பிடிக்கும், நீங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தப்பட்டவங்க, ஆனா என் முன்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்பீங்க, எனக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்ன ஜியா எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க, நீ சொல்லு, இந்த பக்கம் இருக்கிறது நீ முன்ன லவ் பண்ணிட்டு இருந்த ஆளு, இந்த பக்கம் இருக்கிறது நீ கொலை பண்ணவளோட லவர், இந்த 2 பேர்ல யார் கூட உனக்கு ட்ரிங்க்ஸ் பண்றது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்க ஹீரோ வந்துட்டு, ஜியாங் நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்லைங்கிறான். சரி ஜியாங், எனக்கும் மின்ஹூக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது, எங்க 2 பேரோட பேரை பத்தி என்ன நினைக்கிறாங்க, நீங்க 2 பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, நல்ல பேர் தான் சொல்ல பாத்தியா அவ்வாயிலே சொல்ல வச்சுட்டேங்கிற மாதிரி சோஃபி ஒரு லுக் விட்டுட்டு, சரி ஜியாங் எங்களோட வெட்டிங் சர்வீஸ் கூட நான் உன்னை இன்வைட் பண்ணுவேன், மறக்காம வந்து உன்னோட சர்வீஸை கொடுத்துருங்கிறா. அப்புறம் என்ன ஹீரோனை முடிஞ்ச அளவுக்கு திரும்ப வேலைக்காரின்னு சொல்லி அவளை அனுப்பிச்சு விட்டுட்டு, என்ன மின்ஹூக் என்னோட கிஃப்ட் எப்படி இருந்துச்சுங்க, அவன் அவளை முடிச்சுட்டு ஹீரோனை தேடி பின்னாடி போயிடுறான். இவன் கார் எடுத்துட்டு வரவும் அங்குள்ள ஒரு பஸ் ஸ்டாப்ல ஹீரோயின் உட்காந்துட்டு இருப்பா. இவன் கார்ல இருந்து இறங்கி வாஜியாங் போலான்னு கூப்பிட, இல்ல சார் நான் பஸ்லயே போய்க்கிறேன், நான் எது சொன்னாலும் நீ செய்வேன் இருக்கல, வந்து கார்ல இறங்குறான். அவளு வந்து கார்ல உட்காந்துக்கிறாளா. இவனுக்கா என்ன பேசுன்னே தெரியல, அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்றதா இல்ல உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டா அவகிட்ட இருந்து சரியான பதில் வருமா, இல்ல டைரக்டா நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லிடுறதா, அது சரியா இருக்குமா. இதுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோஃபி பண்ண டிராமாலாம் வேற ஒரு மாதிரி இவனை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது. சோ யோசனையிலேயே காரை ஓட்டிட்டு வந்து இவன் குடோன் வாசல்ல நிப்பாட்டவும் ஹீரோயின் தேங்க்ஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு இறங்க போவாளா. அவளுக்கு முன்னாடி இவன் கார்ல இருந்து இறங்கி வந்து டக்குனு அவ பக்கமா இருக்கிற கார் கதவு திறந்து அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் தள்ளி விட அவன் விட அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோனும் ஃபோர்ஸா அவனை தள்ளி விட்டுட்டு எழிஞ்சு போலான்னு பாக்க அவன் அவளை பிடிச்ச அந்த கார் சீட்லயே உட்கார வச்சுட்டு இவனும் அவ பக்கத்துலயே முட்டி போட்டு உட்காந்து என்ன பேசுன்னே தெரியாம அவளையே பாத்துட்டு இருக்கான். உன்னை கிஸ் பண்ணப்ப கூட அவனை தள்ளி விட்டுட்டு போகணும்னு தோணுச்சு ஹீரோனுக்கு. இப்போ அப்படி தோணல, அவளும் அவனையே பாத்துட்டு இருப்பாளா. இப்ப மெதுவா போய் அவன் அவளை கிஸ் பண்ண அவட்ட இருந்து எந்த அப்போஸும் வரதில்ல. அவ கண்ணுல இருந்து கண்ணீர் துளி மட்டும்தான் வருது. மேபி அவன் சொல்லணும்னு நினைக்கிற காதல அவ புரிஞ்சுக்கிட்டான்னு நம்மளுக்கு சொல்ல வராங்களாட்டு இருக்கு. கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அவன் ஏதோ சொல்ல வருவானா. ஹீரோயின் வந்துட்டு பரவாயில்ல சார், இது ஒரு மிஸ்டேக் தானே, நான் இதை ஒன்னும் பெருசா எடுத்துக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவ கிளம்ப போக, இது ஒன்னும் தவறுதலா நடந்தது இல்ல, நான் தெரிஞ்சேதான் உன்னை கிஸ் பண்ண, ஏன் உன்னை கிஸ் பண்ணணும் உனக்கு தெரியும் இல்ல, நீ தெரிஞ்சுக்க விரும்பலையாங்க. அவ எதுவுமே சொல்லாம அவசரமா வந்து கதவை லாக் பண்ணிட்டு அது பக்கத்துலயே நின்னுக்கிறா. ஹீரோட கார் இன்னமும் கிளம்பல, அவன் அங்கேதான் இருக்கான்னு இவளால உணர முடியுது. சோ அந்த கதவு பக்கத்துலயே தான் நின்னுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து இருந்த அந்த கார் சீட்லயே உட்காந்து ஏதோ ஃபைனலா அவனோட ஃபீலை எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சதுங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா இருக்கான். இப்ப அப்படியே அந்த சோஃபியை காட்டுறாங்க. அவ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே அங்க இருக்கிற தோகன் கிட்ட, இப்ப மின்ஹூக் இங்க இருந்து பதறி அடிச்சுட்டு ஓடனான்ல, அவன் கண்ணுல நான் ஒரு காதலை பார்த்தேன், அவன் இந்த ரூம்குள்ள என்டர் ஆனதுல இருந்து அந்த ஜியாங்க பாக்குற ஒவ்வொரு செகண்டும் அவன் கண்ணுல காதல் இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி அவன்
அவன் சுஜிக்காக வச்சிருந்த காதலை விட இது ரொம்ப அதிகம். நான் நினைச்சிருந்தேன் சுஜி ஒருவேளை அவன் லைஃப்ல இல்லாம போயிட்டா அவன் அடுத்து என்ன திரும்பி பார்ப்பான், என் காதலை புரிஞ்சுக்க நினைப்பான்னு நினைச்சேன். இல்ல, அவன் அவளதான் லவ் பண்றான்னு கையில இருக்கிற ட்ரிங்க்ஸ் பாட்டில எதுக்காப்புல இருக்கிற கண்ணாடியில போட்டு உடைக்கிறா. அதுல இவ கையிலுமே காயமாயிடும். இந்த தோகன் ஓடி போய் என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் கர்சிப் எடுத்து காயத்துக்கு கட்டு போட்டு விட இதை விட அதிகமா மனசு வலிக்குதுங்கிறா. இந்த சோஃபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவளுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு, ஹீரோவை லவ் பண்றா. ஆனா இவளே லவ் பண்றேன்னு போய் சொல்ல மாட்டாளாமா. அவனா இவளோட லவ் புரிஞ்சுட்டு வரணுமாமா. இதுல இவளுக்கு தோகனையும் பிடிச்சிருக்கு, தோகனோட காதலும் புரியுது. ஆனா அவனையும் இவளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இவளோட ஃபுல் மனசும் ஹீரோ பக்கமா தான் இருக்கு. எப்படியும் ஹீரோவை அடைஞ்சே தீருவேன், அதுக்கப்புறமா வேண்டாம் தோகனோட காதலை அக்செப்ட் பண்ணிக்கலான்னு ஒரு வித்தியாசமான விசித்திரமான மனநிலையோட வாழ்ந்துட்டு இருக்கா. ஐயே பைத்தியம். அவ்வளவுதாங்க விஷயம். நெக்ஸ்ட் சீன்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு வர ஒரு லேடி கஸ்டமர் ரெஸ்ட் ரூமுக்கு போயிடறாங்க. அவங்களோட பையன் அவ்வளவு சமத்தா இருந்துட்டு திடீர்னு அழுக ஆரம்பிச்சிடறான், எனக்கு அம்மா வேணும் அம்மா வேணும்னு. அவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யாருக்கும் தெரியல. அப்புறம் ஹீரோயின் தான் போய் அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறா. அந்த குட்டி பையனும் ஹீரோயின் பேசுற கேட்டுட்டு அழுகிறத குறைக்கவும் அதுக்குள்ள அவனோட அம்மாவும் ரிட்டர்ன் ஆயிராங்க. அவங்க வந்து ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்ல அப்பதான் ஹீரோயின் அந்த பையனோட டி-ஷர்ட்டை பாக்குறா. அதுல ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு. அவளோட பையனுக்குமே ஸ்டார்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல. இவ ஜெயில கூட ஊசி நூல்லாம் ஜெயிலருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருந்திருப்பாள்ல, அது அவ பையனுக்காக பெட்ஷீட்ல ஸ்டார்ஸ் போடுறதுக்காக தான். சோ அதே ஸ்டார்ஸ் இப்போ இங்க இந்த பையனோட ட்ரெஸ்ல பாக்கவும் சாம ரொம்பவே மிஸ் பண்றா. அதனால 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு லாக்கர் ரூம்ல அமைதியா உட்காந்துட்டு இருப்பா. அங்க ஹீரோ காஃபி கிளாஸோட வந்துடுறான். உன்னை அப்பவே பார்த்தேன் ஒரு மாதிரி இந்த மாதிரி சமயத்துல உனக்கு ஸ்வீட்டா காஃபி குடிச்சா பிடிக்கும்ல, இந்த குடி. அவ்வளவு தேங்க்ஸ் சொல்லி வாங்கிட்டு அந்த பக்கமா நகர போவாளா. இவன் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன ஜியாங் என்ன அவாய்ட் பண்றியா, அன்னைக்கு அந்த கிஸ் நான் ஸ்டார்ட் பண்ண நான் அதை மறந்துட்டேன். யாரு கேட்டு நீ மறந்து, நான் இப்ப எவ்வளவு பிஸியா இருக்கேன்னு தெரியுமா, எவ்வளவு பிரச்சனை என் தலையில இருக்குன்னு தெரியுமா, இருந்தாலும் நான் இங்க ஏன் வந்தேன்னா உன்னை பாக்கணும் தான். சோ நான் உன் முன்னாடி இருக்கிறப்போ என்ன அவாய்ட் பண்ணிட்டு போகாத அப்படின்ட்டு அவளை கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போவான். ஆனா கிஸ் பண்றது இல்ல, ஒரு என்வலப் கையில கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைல் இதை நீயே லீகல் ஆபீஸ்ல கொடுத்து அப்ரூவல் வாங்கிட்டு வந்துரு, ஏன்னா இது நீ பண்ண அச்சீவ்மெண்ட்டுங்க. அவ கையில ஃபைல வாங்கிக்கவும் இவன் தூரமா நின்னு அவளே பாத்துட்டு இருக்கான். இதுவே போதும், இப்படியே உன்னை பாத்துட்டு இருந்தாலே இன்னைக்கான நாளை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு அவளை பாக்குறான், நடக்கிறான், அவளை பாக்குறான், திரும்பி பாக்குறான், அப்படியே பாத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். அவளை பார்க்காம இருக்க முடியலையாமாங்க, அதைத்தான் இப்படி ஆக்ஷன்லயே காட்டுறான். ஹீரோயினுக்கா இவனோட இந்த ஃபீலிங்ஸ் எப்படி எடுத்துக்கிறன்னு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு, ஆனா பிடிக்கவும் செய்யுது. ஹீரோயின் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைல் எடுத்துட்டு தோகனை மீட் பண்ண போறா. அவனு ஃபைல வாங்கி வச்சுட்டு இது நான் மட்டும் டிசைட் பண்ண முடியாது, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்டையும் கேட்டுட்டு இதை லீகலா ப்ராசஸ் பண்ணி வைக்கிறேன், அப்ப வந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு போ, இப்ப நீ போலாங்கிறான். ஹீரோயினும் அங்க உள்ள அவனோட நேம் போர்டை தொட்டு பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வரதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்கல்ல, இதுக்காக தானே மனசாட்சியே இல்லாம பல பேர் ஏறி மிதிச்சுட்டு இங்க வந்திருக்கீங்க. அவன் டென்ஷனா சும்மா ஒண்ணு நான் இந்த இடத்துக்கு வரல, முழுக்க முழுக்க என்னோட திறமையினாலதான் நான் இங்க வந்திருக்கேன், இது உங்களோட திறமை கிடையாது, உங்களோட பேராசை. ஏன் மனுஷன் ஆசைப்படவே கூடாதா, ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த ஏழை ப்ராசிக்யூட்டராவும் கிளீனர் அப்பாவோட பையனாவும் மட்டுமே இருக்கணுமா, என்னோட லைஃப மாத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதை நான் உருவாக்கிக்கிட்டேன், அதே மாதிரி நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், உனக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் வேணும்னு சொல்லு, நீயும் என்ன மாதிரி சந்தோஷமா வாழலாங்க. காம்பன்சேட்னா எப்படி பண்ணுவீங்க, பணம் கொடுத்தா அந்த பணத்தை வச்சு எங்க அப்பாவையும் என் பையனையும் என்னால வாங்க முடியாதுல்ல, இல்லைன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டு பாக்கட்டுமா, அவங்க பையனுக்கு அவங்க எவ்வளவு காம்பன்சேட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்கன்னு. தோனுக்கு லைட் அப்படியே மூஞ்செல்லாம் விளறி போயிடுது. ஏன்னா அவங்க அப்பா அம்மாக்கு இவன் ஒரு அயோக்கியன்னு தெரியுதுல, அவனுக்கு விருப்பம் இல்லையாட்டு இருக்கு. தோகனை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் திரும்பவும் அவங்க அப்பா சம்பந்தமான அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் பாக்குறா. எங்கேயோ தோகனை அவங்க அப்பா கூட்டிட்டு போயிருக்கான், ஆனா எங்க கூட்டிட்டு போய் விட்டான்னு தான் தெரியல. சோ கண்டிப்பா கார் இங்க இருந்து கிளம்பி இருக்குன்னா சியோலோட டோல்கேட்டை கிராஸ் பண்ணி தான் போயிருந்திருக்கோன்னு இவ அடுத்த நாளே இவ முன்ன வேலை செஞ்ச அந்த டோல்கேட்ல போய் அவளோட அந்த ஃப்ரெண்ட் ஆன்ட்டி கிட்ட டேட் டைம் எல்லாம் சொல்லி அன்னைக்கான ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு எப்படியாச்சும் எடுத்து கொடுக்க முடியுமாங்க, அவங்க ரிஸ்க் தான் இருந்தாலும் உனக்காக பண்றேங்கிறாங்க. இங்க ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது மேரி வந்து ஆமா என்ன பாஸ் 2-3 நாளா இந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் ஆளையே காணும், பாஸ் கூட நீ சண்டை போட்டியாங்க. மேரி அவர் பாஸ், அவர் கூட நான் எப்படி சண்டை போட முடியும், இல்ல நீ தான் ஏதோ சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் பாஸ் இங்க வர மாட்டேங்கிறாருன்னு அவ ஹீரோயினை வம்பு பண்ணிட்டு இருக்கவும் அங்க சோய் வந்துடுறான். மேடம் நீங்க பாஸோட வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு அவளை ஹீரோட வீட்டுக்கு கூட்டு வரான். ஹீரோக்கு 2 நாளைக்கு முன்னாடி கால்ல அடிபட்டு இருக்கு மாட்டிருக்கு, அதுல அவனுக்கு ஃபீவர். அவனை பார்க்க ஹீரோயினுக்கு பாவமா தான் இருக்கும், ஆனா நான் என்ன பண்றதுங்க, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், அவர் பக்கத்துல இருந்தீங்கன்னாவே போதும் அப்படின்னு சோய் ஹீரோயினை ஹீரோ கிட்ட விட்டுட்டு போயிடுறான். விஷயம் தெரிஞ்ச அசிஸ்டன்டா இருக்காங்க. ஹீரோயினும் மெதுவா தூங்குற ஹீரோ டிஸ்டர்ப் பண்ணாம அவனோட காலை பாக்குறான். இவ லைட்டா தொட்டு பார்க்கவே அவன்கிட்ட அசைவு தெரிய வர ரொம்ப பெயினா தான் இருக்க மாட்டிருக்கு. இவ ஃபீவருக்காக அவனுக்கு ஈர துணியை நினைச்சு அவனோட நெத்தியில போட்டு விட்டுட்டு இருப்பா. அந்த கேட்ல ஹீரோயின் கிட்டையும் லவ் இருக்குங்கறத அப்படியே நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. இன்னுமே ஹீரோ நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான். இவளும் அங்கேயே உட்காந்துட்டு இருந்துட்டு பக்கத்துல இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டர் எடுத்து அதோட கீயை மூவ் பண்ணவும் ஒரு மியூசிக் வருது. மியூசிக் சவுண்ட் கேட்டதுமே ஹீரோ எழுஞ்சிரான். டக்குன்னு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அது என்னோட பொருள் அங்கேயே வச்சிருங்கிறான். அவளே பயந்துடுறா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க சப்ஸ்டியூட், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நாங்க அதான் பார்க்க வந்தேன், நான் ஏதாச்சும் உங்களுக்கு செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு இவ போய் கஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி அவன் முன்னாடி வைக்க அவனா சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்கும். இவளே அவனுக்கு ஸ்பூன்ல ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நேரம் ஃபீட் பண்ணிட்டு இருக்கவ உங்களுக்கு கால்ல தானே அடிபட்டு இருக்கு, நீங்களே கூட சாப்பிடலாமேங்கிறா. அவனு சிரிச்சுட்டே ஸ்பூனை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஏன் ஜியாங் நான் அப்போ கத்துனதுல நீ பயந்துட்டியா,
அந்த மியூசிக் பாக்ஸ் எங்க அம்மாவோடது. அவங்கள நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். அவங்க இறந்து போனது ஒருவேளை அவங்க என்ன ரொம்ப நேசிக்கலையோ இல்ல என்ன நேசிச்சதுனாலதான் அவங்களுக்கு பிடிக்காத இந்த வாழ்க்கையில ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு மூச்சு திணறி என்னை விட்டுட்டு போயிட்டாங்களோன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியாவும் இருக்கு. எங்க அம்மா மேல கோவமாவும் இருக்குங்க. எந்த அம்மாவாலையுமே அவங்க குழந்தைங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது. இருந்து உங்க அம்மா இப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னா மேபி அவங்களோட ஆள் மனசுல சொல்ல முடியாத துயரம் இருந்திருக்கலாம். மேபி அவங்க எடுத்த அந்த டெசிஷனுக்காக இப்ப வருத்தப்பட்டு இருந்தாலும் இருக்கலாம். அதுலயும் நீங்க இப்படி வருத்தப்படுறத பார்த்தா இன்னுமே அவங்களோட ஆத்மா அவங்கள வருத்திக்கும் அப்படின்னு வாரதெல்லா பேசிட்டு அவன் சாப்பிட்ட தட்டு எடுத்துட்டு அங்க இருந்து போலான்னு பார்த்தா இவன் அவளை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ப்ளீஸ் இப்படியே ஒரு செகண்ட் இங்கேயே நிக்கிறியான்னு அப்படியே அவளை ஹக் பண்ணிட்டு அவங்க அம்மாவை நினைச்சு அவன் அழுக ஆரம்பிக்க ஹீரோயினும் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவனோட முதுகுல கை வைக்கிறா. ஒரு மாதிரி எமோஷனல் லெவல்ல அவங்க ஸ்ட்ராங்கா பாண்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. லாயர் கிம் இருந்து தோஹன் கிட்ட கே குரூப்போட சேர்மனுக்கு உடம்பு சரியில்லை, ஆபரேஷனுக்காக தான் ஜெர்மன் போயிருக்கிறாருங்கிறது டாப் சீக்ரெட். ஆனா அது மீடியா லெவல்ல வெளியாயிருக்குன்னா அதுக்கு காரணமான யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. நான் ஆல்ரெடி அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க தோஹன் சொல்லிட்டு போறாரு. இந்த தோஹன் தான் வேணும்னே சோஃபிக்காக இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இருப்பான். அதுவும் யார் மூலமானா ஹீரோட ஃப்ரெண்டு பார்க் மூலமா தான். ஏன்னா அவன் சார்பில் ஒரு மீடியா கம்பெனியும் செயல்படுது. அதனாலதான் இவனும் பார்க்கும் அன்னைக்கு ஒரு நாள் கூட ஹீரோ சந்திக்கிற சமயத்துல ஒன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. ஹீரோயின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைல பாக்குறதுக்காக தோஹனை மீட் பண்ண போக அவன் ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணி வச்சிருப்பான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கே குரூப்போட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் அப்ரூவல் பண்ணிருப்பாங்க. தோஹனை எதிர்த்து அவளுக்கு கிடைச்ச இது ஒரு முதல் வெற்றி தான். ஆனா அந்த வெற்றி அவ சந்தோஷமா அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக இவன் சில போட்டோஸ் எல்லாம் ஹீரோயின் முன்னாடி தூக்கி போடுறான். ஒரு பிசினஸ் பார்ட்டில ஹீரோயின்காக ஹீரோ பார்க்க போட்டு அடிச்சிருந்திருப்பான்ல, அன்னைக்கு நடந்த சம்பவத்தோட போட்டோஸ் தான். இந்த போட்டோஸ் எல்லாம் வெளியில வந்தா உன் பாஸ் இல்ல உன்னோட பாய் ஃப்ரெண்ட் மின்ஹியோக்கோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்ல. சாதாரண இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனையை கூட அவனால தனியா சால்வ் பண்ண முடியல. இதுல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ல வெளியானுச்சுன்னா அவனுக்கு தலைமை பொறுப்புக்கு தகுதியே இல்லைன்னு இன்னொரு அவப்பெயரை சந்திக்க வேண்டியிருக்கும். பாத்தியா ஜியாங், நீ ஒரு சாபம். நீ யார் பக்கத்துல இருக்கியோ அவங்களுக்கு பின்னாடி பிரச்சனை தான் வரும். நான் இப்பவே சொல்றேன், நீ மின்ஹியோக்க பிரிஞ்சிரு, அவன் பக்கத்துல இருக்காத. இல்லைன்னா இந்த போட்டோஸ்லாம் மீடியால வரும் மிரட்ட. அப்ப அவனுக்கு சோஃபி கிட்ட இருந்து கால் வர வேணும்னே ஹீரோயினை கடுப்பேத்துறதுக்காக அவகிட்ட ஸ்வீட்டா பேசிட்டு ஹீரோயினை மட்டும் தனியா அந்த ரூம்ல விட்டுட்டு போறான். ஹீரோயினுக்கா இந்த போட்டோஸ் வச்சு உண்மையிலேயே மின்ஹியோக்கு பிரச்சனை ஆயிடுமோன்னு அவ பார்க்க தேடி போறா. சாரி, அன்னைக்கு உங்களுக்கு நடந்த அவமானத்துக்கு நான் தான் காரணம். ப்ளீஸ் இந்த இன்சிடென்ட் வெளியில வராம நீங்க பாத்துக்கோங்க. அடிச்சது அவன் தானே, அவன் வராம மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒண்ணு அனுப்பிச்சு வச்சிருக்கானா? இல்ல நான் இங்க வந்தங்கிறது அவருக்கு தெரியாது, நானே தான் இங்க வந்திருக்கேன். ஆமா, உன்கிட்ட என்ன இருக்கு? நீ ஒரு டிஃபெக்டட் ப்ராடக்ட். உன்னோட தாட் லெவலும் 80s உள்ள ஹீரோயின் லெவல்ல தான் இருக்கு. உங்ககிட்ட இருக்க என்ன பிடிச்சிருக்கு அந்த மின்ஹியூக்கு? உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு, முதல்ல எழுந்திரிங்கிறான். இந்த ஹீரோயின் திரும்பவும் சாரி கேட்க அப்ப அந்த மின்ஹியூக்காக நீ என்ன வேண்டாலும் பண்ணுவியாட்டு இருக்கே. பாஸ் எம்ப்ளாயை தாண்டி உங்களுக்குள்ள வேற ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கு. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. மின்ஹியூக்கு பழி வாங்கறதுக்கு எனக்கு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னு நினைச்சேன். ஆனா அதை மிஸ் பண்ற கூட நான் தயாரா இருக்கேன். பதிலுக்கு நீ என்ன பண்ணுவ? இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரு சர்வன்ட் எனக்கு ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணணும். உன்னோட சர்வீஸ பொறுத்து நான் உனக்கு அந்த மின்ஹியூக்கு மன்னிப்பு கொடுக்குறேன்னு சொல்ல ஹீரோயின் அவனுக்கு சர்வ் பண்ண ஆரம்பிச்சாரு. அதாவது இந்த பார்க்கோட என்னன்னா ஹீரோ அன்னைக்கு ஹீரோயின்காக சண்டை போட்டது, இன்னைக்கு அவனுக்காக இவ வந்து மன்னிப்பு கேட்கறலாம் பார்த்தா ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட மின்ஹியூக்கோட லவரை அவமானப்படுத்தினாலே அவனை அவமானப்படுத்தினதுக்கு சமம் தான் ஹீரோயின் கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கான். இந்த பார்க் சொன்னதெல்லாம் பண்ணிட்டு ஹீரோயினும் குடோனுக்கு லேட்டா வர அங்க வாசல்ல நிக்கிற ஹீரோ ஏன் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தாங்க? இதோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைல தான் வாங்க போயிருந்தேன், அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ ஃபைல கொடுக்க இதுக்குதான் இவ்வளவு நேரம் ஆனிச்சா? வேற எதுவும் உங்க பிரச்சனை நடக்கல? இல்ல எதுவுமே நடக்கல. ஏன் உன்னோட முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். உங்க கால் எப்படி இருக்குங்க? என்ன சொல்ற சப்ஸ்டிட், இன்னும் சரியா நடக்க முடியலன்னு இவன் நொண்டி நொண்டி நடந்து காட்டானா அவ அப்படி பாவமா பாசமா ஹீரோ பாக்க சரி நீயும் டயர்டா இருப்ப போய் தூங்கு, நம்ம நாளைக்கு சந்திக்கலாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு உள்ள போக அவ்வளவு நேரம் நொண்டி நொண்டி நடந்துட்டு இருந்த ஹீரோ இப்போ கேஷுவலா நடந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் இன்னும் உள்ள போகல. இவன் எப்படி நடக்கிறான்னு செக் பண்றதுக்காக அவ வெளியில எட்டி பார்த்தா இவன் நார்மலா நடக்கிறத பார்க்கவும் அவளுக்கு சிரிப்பு வந்துருது. ஹீரோக்கா அடுத்த நாளே தெரிஞ்சு போயிடுது. ஹீரோயின் நேற்று நைட்டு லேட்டா திரும்பி வந்தது காரணம் அந்த பார்க்கு தானு. இவனை கோமா ஹீரோனை தேடி வந்துடுறான். யாருக்கிட்ட நீ அவனை சந்திக்க போன? எதுக்காக நீ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்க? என்னால உங்களோட பொசிஷனுக்கு திரும்ப ஆபத்து வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். தப்புக்காரன் நான் தானே மன்னிப்பு கேட்டாகணும். இது யார் உங்ககிட்ட சொன்னது? தோகனா? யார் சொல்லியிருந்தா என்ன? இது என்னோட தப்பு தான், நான் தானே மன்னிப்பு கேட்டாகணும். ஜியாங், நான் முதல்ல உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல யார் செஞ்ச தப்புக்கும் நீ பழி ஏத்துக்காதேன்னு. இது என்னோட தப்பு. இந்த தப்புனால வர பிரச்சனையை நான் தான் சரி செய்யணும். நீயே எனக்கு பதிலா அந்த இடத்துல நின்று அவமானப்பட்டுட்டு வந்த. எனக்கு உங்க அளவுக்கு எல்லாம் யோசிக்க தெரியாது. நான் பண்ண தப்பு மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு, நான் பண்ணிட்டு வந்துட்டேன். அவன் மன்னிப்பு கேட்க வைக்கல, உன்னை வச்சு என்ன அவமானப்படுத்திருக்காங்க. எது அவமானம்? நான் அவருக்கு ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணேன் தான். அது ஒண்ணு எனக்கு அவமானமா தெரியல. இது அவமானம்னா எத்தனையோ அவமானங்களை தாண்டி தான் நான் இங்க வந்திருக்கேன். உன்னோட பாஸ்ட பத்தி நான் எதுவுமே கேட்கல. இப்போ நீ எனக்கு என்னோட அப்படின்னு ஒரு கேப் விட்டுக்கிறாங்க. அதுல என்ன ஃபில் அப் பண்றதுன்னு அவனுக்கு இன்னும் சரியா தெரியல. அதான் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி மட்டும்தான். பாஸ் செஞ்ச தப்புக்காக எம்ப்ளாயி மன்னிப்பு கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்ட்டு அவங்க நகர்ந்து போக ஜியாங் ஒரு நிமிஷம், வெறும் பாஸா மட்டும்தான் நீ இன்னுமே என்ன பாத்துட்டு இருக்கியா? ஆமா, அதை தவிர்த்து வேற உங்களை ஏதாவது பாக்குறதுக்கும் எந்த காரணமும் இல்ல. வர சார்ன்ட்டு போற
போறா. இந்த தோகன் குழப்பி விட்டதுனாலதான் ஹீரோயின் வாலண்டியரா ஹீரோ கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு. அவன் மனுஷனே இல்லைங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோட அப்பா ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அவர் ரெக்கவர் ஆகி திரும்பி வரக்கு 1 மாசம் ஆகும்னாங்க. இருந்தாலும் கம்பெனியோட நிலைமை மோசமாயிடக்கூடாதுங்கிறக்காக தான் அவர் அவசரமா ரிட்டர்ன் ஆயிருந்திருப்பாரு. எப்போ இல்லாம ஹீரோ பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, ஆனா அவர் எமோஷன்ஸ் எல்லாம் காட்டிக்காம எனக்கு என்ன நான் ரொம்ப நல்லா இருக்கேன், இப்போதைக்கு என்னோட ஷேர்ஸ் எதையும் உனக்கு குடுக்கறதா கூட எனக்கு ஐடியா இல்லங்கிறாரு. அடுத்த லாயர் கிம் கிட்ட எப்படி என் சம்பந்தமான ரூமர் ஸ்ப்ரெட் ஆனிச்சுங்க, தோகன் தான் சார் பார்க் கூட சேர்ந்து பிளான் பண்ணியிருந்திருக்கான். அதுக்கான ஆதாரம்லாம் நான் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது போக தோகன் நம்ம கம்பெனிக்குள்ள என்டர் ஆனதுல இருந்து நிறைய காசு பணத்தை களவாடி இருக்கான். அது தெரிஞ்சிருந்தும் அவனை களவாட விட்டு அந்த ஆதாரமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரியான நேரம் வரும்போது அதை பயன்படுத்திக்கலாங்கிறாரு. சரி, ஒரு பொண்ணு இப்போ மிங்கி கூட புதுசா கூட சேர்ந்து சுத்துறதா கேள்விப்பட்டனே, அது யாருன்னு கேட்க, சார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோயினை பத்தி எல்லாத்தையும் சொல்ல, அவ்வளவுதான் அப்பா டென்ஷன் ஆயிராரு. அடுத்த நாளே ஒரு ஃபேமிலி மீட்டிங், அதுல சோஃபியும் இருக்கா, தோகனையும் கூப்பிட்டு வச்சிருக்காங்க. ஹீரோயினையும் அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. ஹீரோட அப்பா ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்ல விதமா தான் ஸ்டார்ட் பண்றாரு. கடந்த 1 மாசமா என்னோட பையனோட ரெஸ்டாரண்ட் பிசினஸ்க்காக நீ நிறையவே உதவி பண்ணதா கேள்விப்பட்டமா. ஒரு எம்ப்ளாயியா நம்ம கம்பெனிக்கு நீ பண்ண சர்வீஸ் ரொம்பவே உயர்ந்தது. அதுக்காக உன் சம்பளத்தை கூட உயர்த்தி கொடுக்க சொல்லிடுறேன். ஆனா அதுதான் உன்னோட லிமிட்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சதுலங்க? ஹீரோயின் என்ன சொல்றேன்னு தெரியாம அமைதியா உட்காந்துட்டு இருக்க. சோஃபி இருந்துட்டு, நானும் இதைத்தான் ஜியாங் உன்ட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். உன் இடம் எதுன்னு தெரியாம நீ தொடர்ந்து உன்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டு இருந்தனாலதான் அது உன்னை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருச்சு. இப்ப சேர்மன் கேக்குறாருல, அதுக்கு உன்னோட பதில் என்னங்கிறா. அதுக்குன்னு விஷயம் தெரிஞ்சு ஹீரோ உள்ள வந்தாராம். ஜியாங், இங்க யார் என்ன சொன்னாலும் அதுபடி கேட்டு நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ முதல்ல எழுந்திரி, நம்ம போலாங்கிறான். லாயர் கிம் இருந்துட்டு, சேர்மன் இருக்கும்போது பார்த்து பேசுமேனுங்க, அவருக்காகவும் அவர் பக்கத்துல உட்காந்து பேசுறதுக்கு தான் இத்தனை பேர் இருக்கீங்களே அப்படின்ட்டு அவன் ஹீரோயின் கையை பிடிச்சு அங்க வந்து கூட்டிட்டு போலான்னு பாக்கவும் ஹீரோட அப்பா கத்த ஆரம்பிச்சாரு. என்னடா மீன் பண்ணிட்டு இருக்க? நான் எதை செய்யணுமோ அதை தான் செஞ்சிட்டு இருக்கேன். என் லைஃப்ல திரும்ப ஒரு டைம் நீங்க குறுக்கிடாதீங்கன்னு அவனும் கத்த ஆரம்பிக்க, இப்படி அப்பா மகனும் மாறி மாறி கத்திட்டு இருக்கவும் ஹீரோயின் ஹீரோட கையை உதறி விட்டுட்டு அவ மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சாரா. அதுக்கும் ஹீரோ கோவம் வந்துருது. நான் முதல்லயே சொல்லியிருக்கேன்ல, எனக்காக நீ யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க கூடாது, யார் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு. நீ முதல்ல என் கூட இருந்து கிளம்பு ஜியாங்க. ஆனா ஹீரோட அப்பாவோட கோபத்தை பார்க்கவும் ஹீரோயின் தன்னால இவங்க ஃபேமிலில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறக்காக இன்னொரு முறை மன்னிப்பு கேட்டு அங்க வந்து ஓடி போயிடுறா. ஹீரோவும் பின்னாடியே ஓடலான்னு பார்த்தா அப்பா சோய் அப்படின்னு கத்தவும் அவன் ஹீரோவை போக விடாம கெட்டியா அவன் கையை பிடிச்சு வச்சுக்கிறான். அப்பா, நான் இப்பதான் மனுஷனா மாறிட்டு இருக்கேன். போன முறை சுஜியை மிரட்டின மாதிரி இந்த முறை ஜியாங்க மிரட்டி நீங்க கஷ்டப்படுத்துனீங்கன்னு தெரிஞ்சது நான் மிருகமாயிடுவேன். அவளை விட்டுருங்க, அவளை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு இவன் கோப்பட, என்னடா நீ கல்யாணம் படிக்க போற பொண்ணு பக்கத்துல வச்சுட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் பேசுற, அது சோஃபிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. எனக்கு ஒன்னும் கஷ்டமா இல்ல அங்கிள், நீங்க இல்லாத சமயத்துல நான் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். பரவாயில்ல, எண்டிங் என்ன, எனக்கும் மின்ஹியுக்குமான கல்யாணம் தானே, அது நடந்தா போதுங்க. ஹீரோ சோயோட கையை உதறிவிட்டு, அப்பா இந்த கல்யாணம் தானே என்ன இத்தனை நாளா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்ற என்னால இந்த சோஃபியை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. இவ்வளவு நானும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. எனக்கு அவதான் வேணும், ஜியாங் தான் எனக்கு வேணும். புரிஞ்சதுலப்பா அப்படிங்க. பதிலுக்கு அப்பாவும் கோபத்துல ஏதோ கத்த வருவாரு. ஆனா நெஞ்சு அடைக்கவும் அவரால் பேச முடியல. சோ சுத்தி இருக்கிற எல்லாரும் அவர் வந்து புடிச்சுக்கிறாங்க. அதுக்கு மேல அப்பாவை கஷ்டப்படுத்தி பேசணும் ஹீரோக்கும் தோணல. அவனும் அமைதியாயிடுறான். இருந்தாலும் அங்க இருக்கவும் பிடிக்கல, அவனும் கிளம்பிடுறான். சோஃபியா இன்னைக்கு இந்த டிராமால பெருசா ஏதோ நடக்க போது, ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சிருவாங்க. கண்டிப்பா மின்ஹியுக்கு அவங்க அப்பா சொல்றதான் கேட்பான்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான். அவன் அப்பாவே ஏத்து அந்த பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் பேசுறானா, ஏதோ தான் பெருசா ஏமாந்த மாதிரி ஃபீல் பண்றா. அதை நினைச்சு அவ ரொம்ப வருத்தத்துல இருக்க. தோகன் வந்துட்டு, பொறுமையாரு சோஃபி, உனக்கு அவன் தானே வேணும், எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். அவன் திரும்ப உனக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணி தரேங்கிறான். அதாவது என்ன சொல்ல வரான்னா, நான் உன்னை 2வது நாளும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா உன்னோட ஆசையை நிறைவேற்றிடுறேங்கிறான். அட போங்கடா நீங்களும் உங்க கல்யாணமும். நம்ம ஹீரோனை தேடி வந்தாரான். எப்படியும் அவன் தேடி வருவான்னு தெரிஞ்சிருந்து ஹீரோயின் இன்னும் குடோன் வாசல்லே தான் இருக்கா. ஆனா கதவை சாத்தி வச்சுட்டா. இவனா வந்து ஜியாங்னு கத்துறான், கதவை உடைக்கிறான். ஆனா அந்த பக்கம் வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஜியாங், கதவை திறந்து நீ என்ன பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு இவன் இன்னும் கை வலிக்க கதவு தட்ட, சார் திரும்பி போயிடுங்கிறான். தேங்க்ஸ் ஜியாங், நீ இனிமே என்கிட்ட பேசவே மாட்டேன்னு நினைச்சேன். நீங்க நான் பேசுறது கேட்கற மாதிரி இருந்தா நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தயார். சரி சொல்லுங்க, இது உங்களுக்கான இடம் இல்ல, நீங்க திரும்பி போயிடுங்க. இது எனக்கான இடம் இல்ல, நீ எப்படி முடிவு பண்ணலாம்? நான் ஏற்கனவே லைஃப்ல ஒரு முறை தப்பு பண்ணிட்டேன், அதே தப்பு நான் திரும்ப பண்ண போறது இல்ல. எனக்கு தேவை கே குரூப் இல்ல, என் மனசு நிம்மதி தான், அது இங்கதான் இருக்கு. நீங்க ஆசைப்படுறீங்கனால நான் உங்க பக்கத்துல இருக்க முடியாது. ஏன்னா நான் தேடுற நிம்மதி உங்க பக்கத்துல இல்ல. போய் சொல்லாத ஜியாங், என் மனசுல எப்படி ஒரு சொல்ல முடியாத ஃபீலிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி உன் மனசுலயும் இருக்குங்கிறத நான் கண்ணுல பாத்திருக்கேன். என்ன நீ ஏமாத்த முடியாது. மேபி நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் எனக்குள்ள இருந்திருக்கலாம். என் மனசை கூட லைட்டா அது ஆட்ட முயற்சி பண்ணிருக்கலாம். அதுக்காக நான் உங்க பக்கத்துல இருக்க விரும்பல. ஏன்னா உங்க பக்கத்துல இருக்கிறது நான் மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. நான் உங்க காதலியை கொண்டு இருக்கேன் சார். ஒருவேளை நான் அன்னைக்கு உங்க காதலியை காப்பாத்திருந்தேன்னா நீங்களும் அவங்களும் சந்தோஷமா இருந்திருப்பீங்க. உங்க சந்தோஷத்தை அழிச்சேன்னா எப்படி உங்க பக்கத்துல இருக்க முடியும்? அது எனக்கு வலியை தான் ஏற்படுத்தும். புரிஞ்சுக்கோங்க, என்னை விட்டுடுங்க. நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இப்ப நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சுங்கிறியா சப்ஸ்டியூட்? நமக்குள்ள தொடங்கின எதுவுமே சரியில்லைங்கிறதுனால இதோட முடிவும் இப்படிதான் இருக்கும். நீங்க போயிடுங்க அப்படின்னு அழுதுட்டே அங்க உட்காந்து பேச ஆரம்பிக்கவும், சரி நான் போறேன், ஆனா உன்னை விட்டுட்டு போறேன்னு மட்டும் நினைச்சிடாதுன்னு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் டே ஹீரோயின் சுஜியோட மெமோரியல் ஹாலுக்கு போறா. சாரி சுஜி, நான் உன்னோட உயிரையும் பறிச்சுட்டு இப்போ உன்னோட காதலையும் உனக்கான வாழ்க்கையும் கூட நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு பேராசக்காரி ஆயிட்டேன். எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் என் மனசு என்ன சொல்லுதுன்னா, அவர் கையை பிடிச்சுக்கோ, அவர் பக்கத்துல இரு, அட்லீஸ்ட் அவரோட காதல ஒரு நாளாச்சு ஏத்திட்டு அவர் கூட வாழ்க்கைனா எப்படி இருக்கும்னு வாழ்ந்து பாருங்குது. இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் ரொம்ப என் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டதுங்கிறது எதுவுமே லைஃப்ல நடந்தது இல்ல. அதுவும் இப்ப நான் ஆசைப்பட்டது ரொம்ப பேராசை, அது நடக்கவே போறது இல்ல. சாரி சுஜி, உன் காதல நான் எடுத்துக்கணும்னு நினைச்சது தப்பு தானே, அதுக்குதான் மன்னிப்பு கேட்க வந்தேன் அப்படின்ட்டு அவ அங்கிருந்து போறா. அவ அந்த மெமோரியல் ஹால்ல இருந்து வெளியில வரவும் ஹீரோ அப்பதான் உள்ள வந்திருப்பான். ஹீரோனை பார்த்துட்டு அவன் மறைஞ்சு நின்னுக்கிறான். அடுத்து அவன் சுஜி கிட்ட போய், சுஜி, நான் எப்பவுமே உன் கண்ணுக்கு பேட் லவரா தானே தெரிஞ்சிருக்கேன், அதனால தானே நீ என்னை விட்டுட்டு மறைஞ்சு போய் வாழ்ந்த. இப்பவும் நான் அதே பேட் லவர் தான். ஏன்னு சொல்லு? ஏன்னா நான் உன்னை ஏமாத்திட்டு அந்த பொண்ணு பின்னாடி போறேன். அவ எனக்கு ரொம்ப வேணும் சுஜி, அவ இல்லைன்னா என்னால இருக்க முடியாது. நான் இப்ப அவளை பின்னாடி தான் போறேன். நீ ஆனா என் மேல கோபப்படக்கூடாது, ஓகேவா சுஜின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினை தேடி ஓடி வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் பஸ்ல ஏறலான்னு போகும்போது இவன் டப்புன்னு அவளை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். அவனோட கையை விட்டுட்டு போலான்னு பார்த்தா, எப்போ நீ சொல்லுவல்ல, இன்னைக்கு நான் சொல்றேன் சாரி, என்னால உன்னை விட முடியாது, நீ என் பக்கத்திலேயே தான் இருக்கணும், நான் எதை வேண்டாலும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கா, ஆனா ஒன்னும் இழக்க தயாரா இல்ல, பிளீஸ் ஜியாங், நீயும் எதை பத்தியும் யோசிக்காத, என் பக்கத்துல இருக்க முடியுமாங்கிறத மட்டும் யோசி அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்கவும் அவளால உடனே பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் ஹீரோட கையை பிடிச்சுக்கிறா. அப்புறம் இவனே ஹீரோனை கொண்டு வந்து அவ வீட்லயும் டிராப் பண்ணிட்டு, என்னை ஏமாத்திட்டாத, இங்கேதான் இருக்கணும், நான் திரும்பவும் வருவேன் உன்னை பாக்குறதுக்கு, புரியுது இல்லங்க, அவளும் சரிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ண அவனு டாடா காமிச்சிட்டே போறானா. பெண்ணு எங்கேயோ வெளியில போயிருந்திருப்பாங்களாட்டு இருக்கு. இப்பதான் வராங்க வீட்டுக்கே. அவங்க கண்ணுல இந்த காட்சி படமும் நைஸ் பிக்சர், ரொம்ப காதலா இருந்துச்சுப்பா உங்க காட்சி, நானே உருகி போயிட்டேன் போ. என்ன இருந்தாலும் அந்த ஆள்கிட்ட என்னமோ ஒன்று இருக்கு, சரி வா உள்ள போலான்னு இத்தனை நாளா ஹீரோக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருந்தவங்களே அவங்க ரிலேஷன்ஷிப்பை சப்போர்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த பார்ட் ஃபைனல் பார்ட். அதோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.